ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப பெரியவர், நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவர். அவருடைய வார்த்தைகளும் மாறாத வார்த்தைகள், அவருடைய கிருபைகளும் மாறாதவைகள். இன்றைக்கும் தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவார். அதற்காக தான் அவருடைய கிருபை இரக்கமெல்லாம் இன்றைக்கும் அளவில்லாமல் நம்ம மேலே பொழியப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்களை வழி நடத்தி செல்வார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இந்த வசனத்துல டெலிவரன்ஸ் என்ற ஒரு காரியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. காட் இஸ் ஆர் டெலிவரர். தேவன் நம்மை தப்புவிக்கிறவர், தேவன் நம்மை விடுவிக்கிறவர். படிச்ச இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற 9வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மரித்தோரை எழுப்புகிற தேவனை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால மரணம் வரும் என்று நிச்சயித்திருக்கிறோம். மரணம் என்பது நம்ம மரித்து போகிற பிசிக்கல் டெத்து மட்டும் சொல்ற காரியம் கிடையாது. மரணம் பல்வேறு பரிமாணங்கள்ல, வேற வேற டைமென்ஷன்ல நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்முடைய சுகத்துல ஒரு மரணம் வரும், நம்முடைய பணத்துல ஒரு மரணம் வரும், நம்ம குடும்ப வாழ்க்கையில, சமாதானத்துல, ஆரோக்கியத்துல, உறவுகள் நடுவே, இப்படி பல இடங்கள்ல பல பரிமாணத்துல மரணம் ஏற்படும். ஆனால் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிறவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே மரணம் வரும் என்று நிச்சயித்திருக்கிறோம். ஏன் பவுல் சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் அந்த மரணத்திலிருந்தும் தேவன் நம்மை எழுப்புகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், விடுதலை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பகுதிகளில் மரித்து போன சூழ்நிலையை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். அதில் எழும்ப முடியாத அளவுக்கு, ஒரு காரியத்தில் நம்ம எழும்பி ஒரு நல்ல வேலையை செய்ய முடியாத அளவுக்கு, உயர முடியாத அளவுக்கு காரியங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மரணம் என்று அர்த்தம். அப்படி மரணத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிறவர் யார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அது உங்களுடைய தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மரணம் நிறைந்த சூழ்நிலையா இருந்தாலும் தப்புவிக்கிறவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறார். இந்த வசனத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்படி என்றால் இதுவரைக்கும் வந்த பிரச்சனைகள், மரணம் எல்லாவற்றிலும் வந்து தேவன் தப்புவித்தார், விடுதலை செய்தார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதிலையும் தப்புவித்து கொண்டே இருக்கிறார். நாளைக்கு நாம் பார்க்க போகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்தும் தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதே வசனத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். நம்மளுடைய நம்பிக்கையும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட மரணம் போல சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆகவே நாம் 3 காரியத்தை செய்ய வேண்டும். We have to thank, we have to praise and we have to believe. நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தார், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுதும் நம்மளை தப்புவித்து கொண்டே இருக்கிறார், அதற்காக துதிக்க வேண்டும், பிரைஸ் பண்ண வேண்டும். நாளைக்கும் நம்மளை தப்புவிப்பார் அப்படின்ற காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், பிலீவ் பண்ண வேண்டும். தேங்க், பிரைஸ் அண்ட் பிலீவ். நன்றி செலுத்து, துதி செய், விசுவாசி. இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தப்புவிக்கிற தகப்பன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலை மரணம் போல இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், உங்கள் தேவனுக்கு ஒரே ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, தப்புவிக்கிறது. சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் எப்படி மாறி மாறி வந்தாலுமே நம்முடைய தேவன் ஒரு வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். அது தப்புவிக்கிறது, விடுதலை செய்கிறார், நம்மை எழுப்புகிறார். அந்த காரியத்தை ஒரு நாளும் அவர் விட்டுவிட மாட்டார். இன்றைக்கும் உங்களை தப்புவிக்கிற தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் உங்களை விடுதலை செய்து அவரை துதிக்கும்படி, நன்றி செலுத்தும்படி உங்களுக்கு உதவி செய்வார். God bless you all.